பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். முதியோர் நலம் என்னும் தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தலைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி படுத்தா தூக்கமே வரல. எல்லா முதியோரும் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இதுதான் இல்லையா? அதாவது காலம்பரை எழுந்தா பாத்ரூம் போகணும், நைட்டு படுத்துட்டா தூக்கம் வரணும். இது ரெண்டும் கரெக்டா நடந்தா ஹாப்பி தான். ஆனா நடக்கிறதா? அதான் டவுட் இல்லையா? அது பாருங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் கவலை. என்ன கவலைங்கிறீங்களா? அவங்கள பத்தி கவலை கிடையாதுங்க. அவங்க மகன் இன்னும் செட்டில் ஆகி இருக்க மாட்டார். இப்போ இவன் செட்டிலே ஆகலையே, இன்னும் நம்ம காலெல்லாம் முடிய போறது, இவன் எப்போ செட்டில் ஆகி எப்படி இருப்பானோ என்னமோ, நான் என்ன பண்ணுவேன் இவனுக்காக, என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேனே, இவன் இன்னும் ஏன் இப்படி இருக்கான், இது நினைக்கிறது 24 மணி நேரமும் இதை பத்தி மனசுல ஓடிட்டு இருக்கும். மனசுக்கு டிப்ரெஷனே ஆயிடும். அதே மாதிரி மகள், நம்ம மகளை என்னமா வீட்டில் வளர்த்தோம், கண்ணின் இமையும் போல பாதுகாத்தோம் இல்லையா? அந்த குழந்தைய எவ்வளோ நல்லா வளர்த்தோம், எவ்வளோ அன்பு பாசம் எல்லாம் பொழிஞ்சோம். அந்த குழந்தை மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாளே, எல்லா வேலையும் மாமியார் அவகிட்டயே கொடுக்குறாளாமே, நான் என்ன பண்றது, அந்த குழந்தை துரும்ப போயிட்டாளே அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு கவலைப்படுறது. அதுவுமே அகைன் அதே நினைச்சு தூக்கம் எப்படி வரும்? அதே நினைச்சுன்னு உட்காந்துருந்தா கவலையா இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணுங்க, அது அவங்கவுங்க கர்ம வினை, அவங்கவுங்க கெட்டிக்காரத்தனத்துல அவங்கவுங்கள அவங்க சரி பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் நம்மள கவலைப்பட்டு இருந்தா என்ன ஆகும் இல்லையா? அதை நம்ம தவிர்க்கணும். திருப்பி பாத்தீங்கன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் நாளைக்கு பத்திய சிந்தனையிலேயே நம்ம இருக்கோங்க, இன்னைக்கு பத்தி சிந்தனையே நம்ம கிட்ட இல்லை. அது கூட ஒரு விதத்துல தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காரணம் தான். அப்புறம் பாருங்க, உணவு நம்மளுக்கு, நம்ம முதியவர் அப்படிங்கறத நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. எப்போ வேணாலும் சாப்பிட்றது, எதை வேணாலும் சாப்பிட்றது, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஜீரணம் ஆகணும் இல்லையா? சரியான நேரத்துல சரியான உணவு, சாத்வீக உணவு, இந்த வயசுக்கேத்த உணவு சாப்பிடணும் இல்லையா? அதே மாதிரிதான் பாருங்க, இந்த சாப்பிட்றதோட இல்ல, ஈவன் தூக்கம் கூட பாத்தீங்கன்னா, முதல் நாள் நைட் தூக்கம் வரலன்னு நினைச்சுக்கோங்களேன், சரி அடுத்த நாள் ஸ்மால் நேப் கொஞ்சம் படுத்துக்கலாம், ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ராத்திரி தூக்கம் வரலன்னு காலம்பரை மத்தியானம் எல்லாம் தூங்கிட்டே இருந்தா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதே பழக்கமும் மாறிடுறது. நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்குங்க, அது சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு உறுப்புக்கு ஒவ்வொரு நேரம்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம பழக்கத்தை மாத்திக்கிறதால அது என்ன ஆகும்னா, அதனுடைய வேலையை சரியா செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகும்? அப்ப உடம்புக்கு நோய் தானே வரும் இல்லையா? அப்ப உடம்புக்கு நோயினாலும் மனசு கஷ்டம். அப்ப மனசு கஷ்டம்னா தூக்கம் போச்சு. இந்த மாதிரி உணவுல எடுத்துட்டோம்னா, விரதம் லங்கனம் பரம ஔஷதம் சொல்லுவாங்க. அது சம்டைம்ஸ் விரதம் கூட இருக்கலாம், அதை கடைபிடிச்சாலுமே உடம்பு நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து மனசை சுத்தமா வச்சுக்கணும். நிறைய பேரு மனசுல தீய எண்ணங்களை போட்டு அப்படியே அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த தீய எண்ணம்னா என்னது? கோபம், வெறுப்பு, வஞ்சம், பொறாமை, நீயா நானா, இப்படியாக வெறுப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள். இது என்ன ஆகுது? மன அலைச்சல். நம்ம மனசுல பதட்டம் எப்ப பார்த்தாலும் வந்துட்டே இருக்கும், படபடப்பு இருக்கும். அந்த படபடப்பு என்ன ஆகும்னா நம்மள தூங்க பண்ணாது. அப்ப நம்ம என்ன பண்ணா தூக்கம் வருங்க? என்ன பண்ணோம்னா, கால் மழை நல்லா ஒரு இந்த பொழுது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வரணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், கோயிலுக்கு போற இஷ்டர்கள் குளிச்சுட்டு சுவாமி கோயிலுக்கு போய் அங்க உட்காந்து கண்ண முடின்னு பிரார்த்தனை பண்ணலாம், அங்க பிராகாரத்தை நல்லா சுத்தி வரலாம். அதுவே நல்ல வாக்கிங். வீட்டுல சின்ன சின்ன வேலை பண்ணணும், வீட்டுல இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், முகத்தை அன்பா வச்சுக்கணும், புன்னகையோட வச்சுக்கணும், எல்லாரும் நம்மளை பார்த்து ஆசைப்படணும், அது மாதிரி வச்சுக்கணும். நம்மளால முடிஞ்ச வேலை ஹெல்ப் பண்ணலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு. அவங்க இல்லமா பரவாயில்லன்னா கூட நாமளா செஞ்சு அவங்களுக்கு எல்லா வேலையும் நம்ம எவ்வளவு முடியுமோ நம்ம செய்யணும். அதான் உடம்புக்கு வேலை கொடுக்கறது. அப்ப அந்த வேலை கொடுக்கறதுதான் உடம்பு நல்லா இதாச்சுதான் நம்மளுக்கு தூக்கம் வருதும் ஈஸியா இருக்கும். இதோட கூட உணவு பார்த்து நைட்டு 7 மணிக்கு முடிச்சிடணும் உணவு சாப்பிட்றது. அந்த 7 மணிக்கு உணவு சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகிறதுல ஈஸியாக இருக்கும். அதுவும் சாத்வீக உணவு, எளிய உணவாக சாப்பிடணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி தாத்தாலாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. முக்கால்வாசி பேர் விவசாயம் மெயின் தொழிலாக இருக்கும். வேற ஏதாவது ஆஃபீஸ் வேலை பார்த்தா கூட இந்த ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, சின்னவங்க போய் விவசாய வேலை பண்ணா கூட பெரியவங்க போயிட்டு அது ஒரு மேற்பார்வை பார்த்துட்டு வருவாங்க. இது ரிசல்ட் இயற்கையெல்லாம் பார்த்தா மாதிரி ஆயிடும், நல்ல காத்தோட்டத்தில் இருப்பாங்க. அதோட கூட வாக்கிங் முடிஞ்சிடும். அப்புறம் வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு திண்ணை இருக்கும், அதுல உட்கார்ந்துட்டு மீதி பேரோட அந்த அன்னைக்கு ரேடியோல என்ன கேட்டாங்க அதை பத்தி எல்லாம் உலக விஷயத்தெல்லாம் பேசுவாங்க உட்காந்து. அப்புறம் அந்த ஊர்ல என்ன நடக்கிறது, இந்த விவசாயத்துல என்னென்னலாம் பண்ணலாம், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சின்ன பசங்களோட போயிட்டு கோலி விளையாடுவாங்க, ஆடுபுலி ஆட்டம், சீட்டாட்டம், அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்குறதுக்கு மத்தியானம் எல்லாம் இப்படிதான் பொழுதுபோக்குவாங்க. லேடிஸ் எடுத்துட்டா பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மத்தியானத்துல கை முறுக்கு சுத்துறது, அப்பளம் பண்றது, அதிரசம் பண்றது, இப்படி விதவிதமா பண்ணிட்டு இருப்பாங்க. கூட அம்மாக்கள் அத்தைகள்லாம் அந்த எண்ணெயில
போட்டு எடுப்பாங்க. இதோட கூட வந்து அந்த வேலையிலலாம் இன்னும் எத்தனை வேலைகள் இருக்கு அவங்களுக்கு. எப்படி சாம்பார் எப்படி வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் பகிர்ந்துப்பாங்க பெரியவங்க வந்து சின்னவங்களோட. அப்படி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் விவசாயத்துக்கு சம்பந்தமான வேலைகள் இருக்கும், அதையும் செய்வாங்க. ஸோ இது மாதிரிலாம் செய்யறதால என்ன ஆகும்னு கேட்டால் வந்து மத்தியானம்லாம் தூங்க மாட்டாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க. நைட்டு அது 7:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு 8 மணிக்கு அதுக்கப்புறம் கரண்ட்டும் இருக்காது, தூங்கிடுவாங்க. அதான் early to bed and early to rise இல்லையா, அதான் அவங்க கடைபிடிச்சாங்க, நல்லா தூங்கினாங்க. இதோட கூட இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து நைட்டு ஒரு சொம்பு குளிச்சாதான் தூக்கம் வரும். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து ஆயில் மசாஜ், கால் ஃபுட்டு, அது வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல சொல்லியிருக்காங்க. தொப்புள்ள கால் ஃபுட்டுல எல்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு அப்புறம் அதை எண்ணெயா போய் தரலாம். இப்போ எல்லாம் டைல்ஸ் தானே, ஸோ அது ஃபுல் நல்லா ஒரு 10 நிமிஷத்தை மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா டிஷ்யூ பேப்பரை தொடச்சிட்டு படுத்துக்கிறது, அப்போ நல்லா தூக்கம் வருங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பெட்ரூம் வந்து நீட்டாக இருக்கணும், நீட்டாக வச்சிருக்கணும், எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சிருக்கூடாது. இதுவும் சின்ன சின்ன விஷயம் தான் இல்லையா. அதே மாதிரி பெட்ரூம் லைட்டு, கோர்ஸ் நம்ம வயசானவங்க அதால வந்து லைட் இல்லாமல் இருக்க முடியாது. சின்ன ரொம்ப டிம் லைட்ஸ் 0 வாட் தான் போடணும். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து மெலோட்டானின் ஒன்று சுரக்குறதுங்க மூளையில், அது வந்து இருட்டில் தான் சுரக்கும், அப்போ தான் தூக்கம் வரும். அதுதான் தூக்கத்துக்கு முக்கியம். அப்போ சுரக்கணும்னா எப்படி இருக்கணும், டிம், நல்லா ரொம்ப டிம்மாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது காலம் ஆக ஆக வந்து மெலோட்டானின் சுரப்பு நின்று போயிடும், வெளிச்சம் வந்துருச்சு. இதோட கூட தியானம் பண்ணணுங்க நைட்டு. அதுவும் அந்த தியானம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மெயினாக முதுகு தண்டு அடியில் மூலாதாரங்கிற ஒரு பாயிண்ட்ல மனசை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க, தூக்கம் அப்படியே கண்ணை சொக்கும். இன்னொன்று கூட இருக்கு, சவாசனம் சொல்லுவாங்க. நம்ம படுத்துட்டு ஃப்ளாட்டா தரையில் படுக்க முடியும்னா தரையில் படுத்துக்கலாம் ஒரு பாயை போட்டு, இல்லைன்னா பெட்டில் தலகணி இல்லாமல் இப்படி ஃப்ளாட்டாக படுத்துட்டு கையை வந்து ஜஸ்ட் இந்த லெவலில் இப்படி இப்படி வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு நம்ம என்ன பண்ணணும், பேசணும். ஒவ்வொரு உறுப்போடையும் பேசணும், ஒவ்வொரு உறுப்பையும் தேங்க் பண்ணணும், அதை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு. அது மாதிரி நம்ம பண்ணி பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டு எடுத்துட்டோம்னா, கால் பாதம் நீ நல்லா இருக்க, உனக்கு சர்க்குலேஷன் நல்லா இருக்கு, தேங்க்யூ, நீ இருக்கிறதால தான் என்னால் நடக்க முடியுது, இப்படிலாம் சொல்லி நம்ம ஒவ்வொரு பாட்டாக சொல்கிறச்சனாக நம்ம எப்போ தூங்குவோம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஸோ அன்பர்களே, இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோன்னா நிச்சயமா தூக்கம் நம் கண்களை நைட்ல நல்லா வருடிடும், நல்லா தூங்கலாங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.